மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்லும் சுவாமி சன்னதி தெருவில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து தேங்கியிருப்பதால் நோய் தொற்று பரவும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் தங்கதுரை குமாரபாண்டியன் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். தங்கதுரை குமாரபாண்டியன், சொல்லுங்க. மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்லும் வழியில மழைநீர் தேங்கி இருக்கிறது, கழிவு நீருடன் மழைநீரும் தேங்கி இருப்பதால் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்குங்க. மதுரையில் கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு மேலாக மழை பொழிவு இல்லாத நிலையில் இன்று காலை பல இடங்களில் மழை என்பது பெய்ய துவங்கியது. மிதமான மழை முதல் சாரல் மழை என்பது பெய்தாலும் கூட பல இடங்களில் அரை மணி நேரம் ஒரு கனமழை என்பது பெய்ததை பார்க்க முடிந்தது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்க துவங்கியது. மிகப்பெரிய அளவில் 2-3 மணி நேரம் கனமழைலாம் என்று இல்லை, அரை மணி நேரம் மழை மட்டுமே பெய்தது. ஆனால் இதற்கே மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்க துவங்கியது. இதன் காரணமாக பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்திக்க துவங்கினர். குறிப்பாக பார்க்கும் பொழுது மீனாட்சி அம்மன் சன்னதி தெருவில் 2 அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். அதில்தான் எப்பொழுதுமே அரை மணி நேர மழைக்கு 2 அடி தண்ணீர் என்பது தேங்கக்கூடிய ஒரு சூழல் என்பதே இருக்கிறது. இதனை சரி செய்ய மாநகராட்சி அதிகாரிகள் முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் மற்றும் அந்த வழியை பயன்படுத்தக்கூடிய வாகன ஓட்டிகள் பொதுமக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதற்கு நிரந்தர தீர்வு என்பது வேண்டும் என்பதை அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த வழியாக கழிவு நீரும் மழைநீருடன் சேர்வதால் தோல் சார்ந்த பல்வேறு வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவர்கள் பார்க்கிறார்கள். இது தொடர்பாக தமிழ் ஜனம் சார்பாக கடந்த 2 நாட்கள் முன்பாக நேரலை ஒன்று செய்திருந்தோம். மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளில் கழிவு நீர் தேக்கத்தின் காரணமாக பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் சந்தித்து வருகிறார்கள், பக்தர்கள் சந்தித்து வருகிறார்கள். இது குறித்து மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமாரிடம் கேட்ட பொழுது 22 கோடி ரூபாய்க்கு கழிவுநீர் பாதை, அதாவது மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றியுள்ள கழிவுநீர் கால்வாய்களை முறையாக சீரமைத்து மழைநீர் தேங்காத அளவுக்கு வடிகால் அமைப்பதற்கான பணிகளை செய்வதற்கான திட்டம் என்பது முன்வடிவு செய்யப்பட்டு தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அதற்கு அரசிடமிருந்து ஒப்புதல் கிடைத்துள்ளது. எனவே அடுத்த ஆண்டு 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளிலும் கழிவுநீர் மற்றும் மழைநீர் வடிகால் முறையாக செய்து மழைநீர் தேங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாத வகையில் அமைக்கப்படும் என மாநகராட்சி ஆணையர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் தற்சமயத்திற்கு கழிவுநீர் அடைப்புகளையும் மழைநீர் வடிகால் அடைப்புகளையும் சீரமைத்து அவ்வப்போது கழிவுநீரை வெளியேற்றுவதற்கான பாதையை முறைப்படுத்த வேண்டும் என்பதே அந்த பகுதியில் கடை மற்றும் வாகன ஓட்டிகள் பொதுமக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்லும் பிரதான சாலையான சுவாமி சன்னதி தெருவில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்திருக்கிறது. பாதசாரிகள், வாகன ஓட்டிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். விவரங்களை அங்கிருந்து வழங்கியமைக்கு நன்றி.